நமச்சிவாயம். உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் அடியேன் தாம்பரம் வாராகி ஈசனேஸ். சனி வக்ரம் சார், இந்த சனி வக்ரம் ரெண்டு விதமா நடக்குது. முதல்ல வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஜூலை மாதம் 17ஆம் தேதி நடைபெறுகிறது. அதே சமயத்துல திருக்கணிதத்தின் பிரகாரம் ஜூலை 27ஆம் தேதி நடைபெறுகிறது. இது எப்படி நடந்தாலும் ஒரு 10 நாள் வித்தியாசம் இருக்கே தவிர, ஆனால் ஜூலை மாதம் சனி வக்ரம் 17ஆம் தேதிக்கு அப்புறமே வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும். நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ சேஞ்சஸ் என்னால், அதாவது ஒரு துணியை பிடிச்சின்னு அழாத குறை தான், குலுங்கி 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 அழாத குறை தான். என்னால் முடியலைங்க சார், என்னால் முடியல சாமி, சுத்தமாக என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சனி இவ்வளோ ஒரு ஆட்டம் ஆடுறாரு, இவ்வளோ டேமேஜ் பண்ணுறாரு, நிச்சயமா என்னால் சனியுடைய ஆட்டத்தை தாங்க முடியல அப்படின்னு குமரக்கூடிய அழக்கூடிய வகையில், அல்லது இது எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும், அவர் அடிக்கிற சனி பகவானுடைய அடியை எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும். நம்ம திரும்பி அடிக்கலாம் கூட பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணாலே போதும், நமக்கு டேமேஜ் இல்லாமல் இருக்கும். அதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று யோசிக்கலாமான்னு சிந்திக்கக்கூடிய அன்பு பக்தர்களே, அதிலும் குறிப்பா இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு எல்லாமே தலைகீழாக மாறி இருக்கும். அதுக்கு முன்னாடி வரலும் மார்ச் 6ஆம் தேதிக்கு முன்பாக நீங்க நினைச்சதெல்லாம் ஒழுங்கா போய்கிட்டு இருந்திருக்கும். நான் தேதியிட்டு உங்களுக்கு சொல்றேன், டேட் மென்ஷன் பண்ணி சொல்றேன். அந்த மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு எல்லாமே படிப்படியா நீங்க நினைச்சதுக்கு எதிர்மறையாக நடந்திருக்கும். அன்னைக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒர்க்கு. அதாவது உங்களுடைய பிசினஸ்ல, வேலையில, மெயினா குடும்பத்துல, வருமானம், தொழில், அந்தஸ்து, கௌரவம், பேர் புகழ், நீங்க என்னெல்லாம் பேர் புகழ் சம்பாதிச்சு வச்சிருந்தீங்களோ அது மொத்தத்தையும் டேமேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. சிம்பிளா அந்த கோட்டையை உடைச்சிருப்பாரு சனி பகவான். உங்க நம்பிக்கை என்னும் கோட்டையை உடைச்சிருப்பார் சனி பகவான். அப்போ ஒவ்வொரு ராசி அன்பர்களும், நீங்கன்னு இல்லை, ஒவ்வொரு ராசி அன்பர்களும், சார் நாமெல்லாம் ஏமாத்துறோம் சார், பெரிய பெரிய கோடீஸ்வரன் எல்லாமே இங்க தகுடு தத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார், சொன்னா நம்பல, இப்படிதான் இருக்க போது, கவனமா இருக்குன்னா அதான் நாங்க பார்க்காத சனியா, நாங்களே பெரிய சனிதான் அப்படின்னு சொன்னவங்களா இருக்காங்க. திமுறா பேசுறவங்களா இருக்கு, நாங்களே பெரிய சனி சாமி, நல்லா பார்த்துக்கிறோம். அவங்களாம் கூட இப்ப ரிட்டர்ன் ஆறாங்க நம்ம கிட்ட, சாமி நீங்க சொன்னது கரெக்டு, நிச்சயமா இது ஒரு ரெமெடி சொல்லுங்க சார், நம்ம இதுல இருந்து எப்படி சமாளிக்கலாம், இந்த சனி பகவானை நம்ம எப்படி சமாளிக்கலாம், அதுக்கு ஒரு ரூட் கொடுங்க, எப்படியாவது ஏதாவது ஒன்று செஞ்சு அவர் காம்ப்ரமைஸ் பண்ணலாம். வழிபாடுகள் சொல்லுங்க, இல்லை தான தர்மங்கள் சொல்லுங்க, ஒரு இடத்த எழுதி கொடுக்க கூட நீங்க தயார். சனி பகவான் அடிக்காம இருந்தா போதும், ஒரு இடத்த கூட நான் தானம் பண்ணிடுறேன், என்னால இந்த உதையை தாங்க முடியல அப்படின்னு வெளியில சொல்ல முடியாத வகையில் ஒரு பரமாதான் சொல்லிட்டாங்க. நார்மல் பர்சன்ல இருந்து, மிடில் கிளாஸ்ல இருந்து, லோயர் கிளாஸ்ல இருந்து, அப்பர் கிளாஸ் வரலும் எந்த வாழ்க்கையை நீங்க அரசியலாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அரசியல் குடும்பமாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், அல்லது பிஸ்னஸ் செக்டராக இருக்கலாம், கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம், ஸோ அதாவது நேஷனல், இன்டர்நேஷனல், வெளிநாடுகளாக இருக்கலாம். அப்போ வேர்ல்டு வைடு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், சனி பகவானால் பாதிக்கப்பட்டிருப்பீர்களே ஆனால், எதுக்கு காரணம் சனிதாங்க அப்படின்னு நம்பப்பட்டிருப்பீர்களே ஆனால், உங்களுக்கெல்லாம் சாப விமோசனம், பாப விமோசனம், ஒரு ஒரு சின்ன பிரேக் கொடுக்கிறார். யாரு? சனி பகவான் கொடுக்கிறார். அப்போ நீங்க நல்லா இருக்கிறதுக்கு என்ன வழி பார்க்கலாம் பாருங்கள். மகர ராசி சார், ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் முயற்சி மேல முயற்சி எடுக்க வைக்கிறார். ஒரு முயற்சி எடுக்கிறோம், 2 முயற்சி எடுக்கிறோம், அதை தாண்டி அதுக்கு மேலேயும் முயற்சி எடுக்க வைக்கிறார். அப்ப இது எதனால நடக்குதுனாக்கா, ஜென்ம சனி. இப்போ மகர ராசிக்கு சொல்லுவாங்க, உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்செடுத்து சூப்பரா இருக்கு, குரு பகவான் பார்க்கிறாரு,
அப்புறம் என்னத்துக்கு சாமி நாங்கள் கஷ்டப்படுறோம்? எனக்கு தெரிஞ்சு மகர ராசி அன்பர்களே, ஒரு 60% மகர ராசி அன்பர்கள் உலகம் முழுவதும் நமக்கு எல்லா நாடுகளிலும் நம்மிடத்துல பக்தர்கள், நம்முடைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க, நம்ம பேச்சை கேட்கக்கூடியவங்க, பதிவை நம்பக்கூடியவர்கள். இவர்கிட்ட போனால் நமக்கு பிரச்சனை சார்ட் அவுட் ஆகும் அப்படின்னு நம்பிக்கையாக வந்தவங்க, ஜெயிச்சவங்க ஏராளம். உலகம் முழுவதும், நான் வெறும் இங்கே மட்டும் கிடையாது, உலக நாடுகள் முழுவதும். அப்போ நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு என்னிடத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களை வைத்து நான் சொல்லுகிறேன், ஒரு 60% மகர ராசி அன்பர்கள் பிரச்சனையில, தன்னுடைய பிரச்சனையிலிருந்து வெளியில வந்துட்டாங்க, நிம்மதியா இருக்காங்க, மேக்சிமம் ஹாப்பியா இருக்காங்க, மேக்சிமம். அதே சமயம் ஒரு 40% 40% மகர ராசி அன்பர்கள் படாத கொஞ்சம் கஷ்டத்துல இருக்காங்க. மெயினா அரசியல்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய அரசியல் நண்பர்கள், அரசியல் குடும்பங்கள், பலவிதமான ஏமாற்றங்கள், முடிவெடுக்க முடியாம இருக்கிறது, அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கிறது, தேவையில்லாத வம்பு வழக்குல போய் மாட்டிக்கிறது. அப்ப அரசியல் குடும்பங்கள், ஆன்மீகத்துல இருக்கக்கூடியவங்க, டிராவல் ஏஜென்சியா இருக்கலாம், அல்லது திருக்கோவில்களில் ஒர்க் பண்ண திருப்பதி போன்ற இடங்கள் இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருக்கலாம், HRNC இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருக்கலாம். ஸோ ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க, அரசியல் குடும்பங்கள், சினிமா துறையை சார்ந்த நண்பர்கள், அதே போல் தொழில் அமைப்புகளில் இருக்கக்கூடியவங்க, மல்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, குரூப் ஆஃப் கம்பெனிஸ், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, விவசாய பொருட்களை பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நண்பர்கள், ஃப்ரூட்ஸாக இருக்கும், அல்லது ஃப்ளவர்ஸு, அல்லது வெஜிடபிள்ஸு, கனிமங்கள், தானியங்கள், இதான் விவசாய பெருமக்களை, அல்லது ஹோல்சேல் பண்ணக்கூடியவங்க, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, கால்நடை பண்ணைகள், முட்டை பண்ணை, தீவன பண்ணை, கோழி பண்ணை, அது மாதிரிலாம் பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க. அதே போல் பில்டர்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் ஈடுபட்டிருக்கவங்க, டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, ரோடு கான்ட்ராக்டு, பில்டிங் கான்ட்ராக்டு, அது மாதிரிலாம் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ், டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, அரசு அதிகாரிகள் அதிகம். எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க, மகர ராசியில் மட்டும் அரசு அதிகாரிகள் அதிகம். அது சனியுடைய வீடு இல்லை, அங்கே கவர்மெண்ட் ஜாப் அதிகமாக இருக்கும். ஒரு கமிஷனராக இருக்கலாம், முனிசிபல் கமிஷனராக இருக்கலாம், விஓவாக இருக்கலாம், அல்லது PWD பொதுப்பணித்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளாக, ஒரு AE, STO, அது மாதிரிலாம் ஒரு பெரிய உயர்ந்த பதவிகள் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போ அரசு அதிகாரிகள், பேங்க் செக்டர்ஸு, கவர்மெண்ட் பேங்க்கோ, பிரைவேட் பேங்க்கோ, பேங்க் செக்டரில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளாக இருக்கலாம். அதே போல் வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடியவங்க, வெளிநாடுகளில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. அப்போ மகர ராசி அன்பர்களே, நீங்கள் எந்த வேலை செய்பவராக இருந்தாலும், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், மெயினாக ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட்டு, ட்ரேடிங், ஃபண்டு ட்ரேடிங் செய்யக்கூடியவங்க, ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க, கிரிப்டோ கரன்சி, அது போன்ற பெரிய பிஸ்னஸ், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதில் ஏமாந்தவர்கள், பணத்தை விட்டவங்க, புரியுதுங்களா? அப்போ அந்த மாதிரி நீங்கள் எந்த ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கலாம், குரூப் ஆஃப் கம்பெனிஸாக இருக்கலாம், இல்லை சாதாரணமாக வேலைக்கு போகக்கூடிய என் அன்பு சொந்தங்களாக இருக்கலாம், அன்பு பக்தர்களாக இருக்கலாம். அப்போ யாராக இருந்தாலும் சரிதான், மகர ராசி அன்பர்களே, 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெறுவாரே, ஆனால் 2ஆம் இடம் தனஸ்தானம் பேசும். சார், வருமானம் கூடும். இந்த சனி வக்ரத்தால் மகர ராசிக்கு என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, வருமானம் கூடும், வரவு செலவு அதிகரிக்கும், டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்க போகுது, உங்கள் பிஸ்னஸ் நல்லா இருக்க போகுது, வராத பணங்காசுகள் வந்து சேரும், வீண்பழி அவமானங்கள் குறையும். ஒரு பெரிய அசிங்கமாக போச்சு சார், குடும்பத்துக்கு பெரிய அசிங்கமாக போச்சு, எனக்கு இது ஏற்பட்டிருக்கவே கூடாது. சனி பகவான் அந்த மாதிரி ஒரு அசிங்கத்தை கொடுத்துருப்பாருன்னா
அதை விடங்கு 2 மடங்கு பேர் புகழை உங்களுக்கு கொடுப்பாருன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இதெல்லாம் ஒரு ஒரு செய்வினை தோஷம்னு நினைச்சுக்கோங்க. ஒரு சூரிய தோஷம் எப்படி சொல்றோமோ அது போல ஒரு சனி தோஷம் நிவர்த்தி பண்ணணும். ஒரு இடதோஷ நிவர்த்தி, பூமி தோஷ நிவர்த்தி, வாஸ்து தோஷ நிவர்த்தி. இருக்கிற இடம் சரியில்லாமல் இருக்கலாம், ராசி இல்லாமல் இருக்கலாம். அப்ப இடதோஷ நிவர்த்தி நல்லா பேசும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இரட்டிப்பு மகிழ்ச்சி, இரட்டிப்பு பேர் புகழ் கிடைக்கும். திருமண யோகங்கள் கைகூடும். முதல் திருமணம், 2வது திருமணம் கைகூடும். 2வது திருமணங்கள், குழந்தை பாக்கியம். மகர ராசிக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. ஆண் பெண் ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க, குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும். திருமண யோகங்கள் கைகூடும். குறிப்பா மகர ராசி என்பவர்களே, வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். அப்போ இந்த சனி பகவானுடைய வக்ரம் மகர ராசிக்கு சாதகமாக உள்ளது. பயன்படுத்தி கொள்ளுங்கள் மகர ராசி அன்பர்களே. இறுதியா அன்பு பக்தர்களே, அன்பு சொந்தங்க, பொதுவா ஜாதகம் எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் பரிகாரத்தின் வாயிலாக நிச்சயமா ஒரு 50% வரல சரி பண்ண முடியும். அது கரண தோஷமா இருக்கலாம், திதி தோஷமாக இருக்கலாம், இடதோஷமாக இருக்கலாம். நிறைய பேருக்கு இடதோஷங்கள் நம்ம கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குறோம். இடதோஷங்கள், சல்லிய தோஷங்கள், ஒரு நல்ல கம்பெனி, ஃபேக்ட்ரிஸ், இதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிற கம்பெனி திடீர்னு டவுன் ஆகிடும். நிறைய பிரச்சனைகள் வரும். அங்கே இபி ஃபால்ட்டு, ஃபயரு, அந்த ஃபயர்லாம் நடந்தால் அஸ்திர ஹோமங்கள் அங்கே செஞ்சு கொடுக்கணும். அப்போ ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பரிகாரங்கள். அப்போ அந்த மாதிரி வாழ்க்கையில திடீர்னு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், கஷ்ட நஷ்டங்கள், மெயினா கணவன் மனைவியிடையே வரக்கூடியது, காதல் ஏமாற்றங்கள். ரொம்ப நாள், அதாவது காதலுக்கு நம்ம சப்போர்ட் பண்றோம்னு இல்லை, ரொம்ப நாளா ஒரு 10 வருஷமா 20 வருஷமா அவங்க ஒன்றா இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள்லேருந்து கிடையாதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதே போலத்தான் கணவன் மனைவி, அதில் வரக்கூடிய ஏமாற்றங்கள். 2வது அதிகார பகிர்வு, மெயினாக செய்வினை கோளாறுகள், புதையல் போன்ற ஏமாற்றங்கள், செய்வினை கோளாறுகள், மறைமுகமான பிரச்சனைகள், எதிரிகளுடைய தொந்தரவுகள். அதே போல நமக்கு வாரிசு இருக்கா இல்லையா, குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா, இந்த கால நேரத்தில் நமக்கு நல்லது நடக்குமா இல்லையா, இது போன்ற உங்களுடைய பல சந்தேகங்கள், வேலை வாய்ப்பு, தொழில் அமைப்பு, மெயினாக வம்பு வழக்கு, சொத்து, வருமானம், இந்த மாதிரி உங்களுடைய எந்த கேள்விகளாக இருந்தாலும், உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, உங்களுடைய எந்த சந்தேகமாக இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். அதை கொண்டு மிக துல்லியமாக கணித்து தேவையான வழிபாடுகள், பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சியோடு வாழலாம். வாருங்கள், வாழ வைப்பால் வாராகி. ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.